சில குடும்பங்கள்ல மன அமைதி இல்ல. கடன் தொல்லைனால பல குடும்பங்கள் மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. குழந்தைகள் படிக்க வைக்க முடியலன்னு ஏக்கமா இருக்காங்க. சில பேருக்கு வேலை கிடைக்கலன்னு ஏக்கமா இருக்காங்க. வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. சில மனைவிமார்கள் தன்னுடைய கணவன் நம்மளை விட்டு போயிட்டாரேன்னு சொல்லிட்டு கண்ணீர்ல மிதக்கறாங்க. சில பேரு, சில பெண்கள், சில ஆண்கள் இவங்கெல்லாம் குடும்பத்துல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல அப்படின்னு ஏங்குறாங்க. சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, மாமியாரோட தொல்லை தாங்க முடியாம எத்தனையோ மருமகள்ங்க கண்ணீர் கவலையா இருக்காங்க. கணவனும் தனக்கு துணையா இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நாம ஜெபிப்போமா? தந்தை சூசையப்பரிடம், அவர் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுபவர். நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும்னா முதல்ல நம்ம கிட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் வேணும். அப்படி இரண்டும் சேர்ந்து நாம ஜெபிக்கும் போது நமக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஆகவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமா? அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாகிய நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்றே காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நித்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திரு குடும்பத்தை உம் உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்து துணை புரிவீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நல்ல மரணம் அடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனை, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். முதுபெரும் தந்தையின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தேவ தாயாரின் பத்தாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம விரக்தியரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம பிரமாணிக்கமுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தரித்திரத்தின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னிகைகளின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பிசாசுகளை நடுநடுங்க செய்பவரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித திருச்சபையின் பரிபாலனை, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயை பண்ணி ரட்சித்தருளும் சுவாமி. ஆண்டவர் அவரை தம் வீட்டின் தலைவராக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். செபிப்போமாக. இறைவா, நீதிமானாகிய புனித சூசையப்பரே, கன்னியான தேவ தாய்க்கு கணவராக தந்தருள்நீர். அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர். அந்த புனிதரின் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித சூசையப்பரின் அருள் உங்களுடன் இருக்கும். நம்பிக்கையுடன் ஜெபியுங்கள், குடும்பத்தில் அமைதி திரும்பும். இந்த நவநாள் ஜெபத்தை 9 நாட்கள் தொடர்ந்து செய்யலாம். புனித சூசையப்பரிடம் ஒப்பு கொடுத்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்கள். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இதை செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு மனமாற்றம் தெரியும். உங்கள் குடும்பங்களில் பலவித பிரச்சனைகள் நீங்க ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவார். புனித சூசையப்பர் இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுக்காக பரிந்து பேசி மன்றாடி உங்களுக்கு வெற்றியை தருவார். ஆகவே நம்பிக்கையோடு செய்யுங்கள். இந்த ஜெபம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஷேர் செய்யலாம். இறைவன் ஆசீர் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்வார். ஆகவே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இருங்கள், ஜெபியுங்கள். நட்சத்திர சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். God bless you to all.